வந்துட்டாங்க. போதுமா? பாரதி அம்மா, என்ன செல்லம், உள்ள வாங்கண்ணா. அத்தை வீட்டுக்கு வந்துட்டியாடி என் தங்கமே? அப்பா, அந்த 6 படையப்பன் தான் நம்ம பாப்பாவை பத்திரமா திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆமா, அந்த செல்லம்மா கையிலயும் ஆவடுப்பன் கையிலயும் குழந்தை போலேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. ஏன் மாமா, அந்த குடும்பத்தை இருக்கிற உங்களுக்கு தூக்கம் வராத? ஏன் மச்சான் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா? உங்களுக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆயிருதா? என்னையும் கூட கூட்டு போயிருக்கலாம்ல. ஆமா, இவர் பெரிய அன்பு செல்வன் IPS. துப்பாக்கியோட போய் குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பாரு. டேய், உன் குழந்தை யாரும் கடத்தாம பாத்துக்கிட்டப்பா. என்ன இது? சும்மா இருங்க மாப்பிள்ள. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல. நான் பணத்தை கொடுத்ததும் சித்தப்பா கையில குழந்தைய கொடுத்துட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இல்ல மச்சான், இருந்தாலும் அவ்வளவு பணம் கொடுத்து தப்பு இல்லையா? இவ்வளவு நாளா குழந்தைய பாதுகாத்தாங்கல்ல, அதுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா என்னடா தப்பு? போஸ், அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? பேச வந்துட்டான். சொல்லுங்க, எனக்கு சரியா பண்ணல. ஆமா, இவருக்கு மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்போம். நாங்களே அங்கங்க செத்து சொன்னா போய் குழந்தைய தூக்கிட்டு வரோம். நீங்க நடுவால உட்காந்துட்டு லொட்டு லொஸ்குன்னு சொல்லிட்டு இருக்க போடா. அப்போ பாரதி இங்க வந்தது உனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். வேற என்னடா? சொல்லவே இல்லையே. வேற எப்படி சொல்லணும்? தெரியாத எனக்கு? யார் நீ? நீ ஆளை பார்த்தா நான் நேரல பாப்பேன்டா. உன் கதை எனக்கு எல்லாம் தெரியும்டா. மாமா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன மாமா இது? பாப்பா முகத்தை பாருங்க. புள்ள அந்த இடத்துல என்னெல்லாம் கஷ்டப்பட்டுச்சோ. என்னடி தங்கம், பசிக்குதா? என்ன பாரதி குட்டி? மாப்பிள்ள, நமக்கு வேற வழி இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாரதியை கடத்தினது தவசியோட ஆளுங்க. அந்த தவசி இப்ப மென்டல் ஆயிட்டான். நல்ல வேலை, அந்த தவசியோட ஆளுங்க டைரக்டா நம்மள கான்டாக்ட் பண்ணாங்க. இல்லனா பாரதி நமக்கு கிடைச்சிருக்க மாட்டா. பணம் என்ன மாப்பிள்ள, பணம் போனா போட்டு விடுங்க. டேய் கருப்பு, செல்லம்மா ஈவி இறக்க இல்லாம நம்ம கிட்ட இருந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு போனாலே இப்ப என்ன ஆச்சு? ஆண்டவனா பார்த்து குழந்தைய வடமர் கிட்ட சேர்த்துட்டான். சந்தோஷப்பட்டுக்கோ. என்னம்மா நான் சொல்றது? நீங்க சொல்றதுதான் கரெக்ட் சித்தப்பா. மடி, நீ யாவது ஒத்துக்கிறிய? அது போதும். அச்சா, எனக்கு என்னமோ எங்கேயோ இடிக்குது. இந்த மனாளுங்க அவ்வளவு சுலபமா குழந்தைய ஒப்படைக்க மாட்டாங்க. எங்கேயோ தப்பு நடக்குது மச்சான். நிறுத்துற. என்ன உன் மனசுல ஜேம்ஸ் பாண்ட் நினைப்பா இல்ல CBI? நீ என்ன சொல்ல வர? அப்படின்னா செல்லம்மா மூலியமா இந்த குழந்தைய காப்பாத்திருக்கணும். வேற எப்படி சொல்ற? வேற எப்படி? அவன் பேசுறது சும்மா இருங்க, சும்மா இருங்க மாப்பிள்ள. சித்தப்பா சொல்றது சரிதான். நாம பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா நிச்சயமா அவங்க செல்லமாட்ட போயிருப்பாங்க. அவ நீதி நேர்மைன்னு சொல்லி அந்த ஏசி சிவரஞ்சனி முன்னாடி போய் நின்று இருப்பா. அந்த கோபத்துல அவங்க நம்ம பாரதி ஏதாவது பண்ணிருந்தா? மாப்பிள்ள, ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. விதி, அந்த விதி என் பாரதியை மறுபடியும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்க. இனி என் குழந்தைய சொந்தம் கொண்டாட அந்த செல்லமா இங்க வரக்கூடாது. இனி என் பாரதிக்கு அப்பா மட்டும்தான். அம்மா செத்துட்டா. அப்படி சொல்றேன் அவனை. இததான் நான் எதிர்பார்த்தேன். டேய் கருப்பு, உன் அன்பு அக்கா செல்லம்மா கிட்ட போய் சொல்லு, குழந்தை கிடைச்சிச்சுன்னு போய் சொல்லு போ. டேய், தப்பி தவறி குழந்தைய பார்க்கணும்னு சொல்லி இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சா என் பையன் வடமலை அவன் காலை உடைச்சிடுவான். ஆஹா, உன் காலையே சேர்த்து தான் உடைப்பான். இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு. அழக்கூடாதுரா, அழாத. இனிமே உனக்கு ஒண்ணு ஆகாது. அப்பா இருக்கேன்ல, உன்னை நான் என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துப்பேன். சரியா? பாப்பாக்கு பால் எடுத்துட்டு வரேன். சரி, அழாத, அழாதமா, அழாதடா சொல்லும். இனி என் பாரதி அழக்கூடாது, அழவே கூடாதுமா, அழக்கூடாது. ஹலோ, பெரியப்பாவா? ஆமா, நான் கருப்பு பேசுறேன் பெரியப்பா. பாரதி கிடைச்சா பெரியப்பா? என்னது? பாரதி கிடைச்சிட்டாளா? இப்ப அவ எங்க இருக்கா? நீ உடனே அவளை கூட்டு வா. பெரியப்பா, கருப்பு, கருப்பு, பாரதி கிடைச்சிட்டால? செல்லமாக்கா, பாரதி கிடைச்சிட்டாக்கா? உன் குழந்தை கிடைச்சிட்டாக்கா? கருப்பு, நீ
உடனே அவளை கூட்டிட்டு வா. இல்ல நீ எங்க இருக்கேன்னு சொல்ல, நான் வந்து பாக்குறேன். அவ நல்லா இருக்கல்ல? அவளுக்கு ஒண்ணும் இல்லையே? இல்ல. என் குழந்தைய நான் பாக்கணும். அவ எங்க இருக்கான்னு சொல்ல, நான் வந்து பாக்குறேன். அக்கா, என்ன கருப்பு தயங்குற? அது என்ன, ஏதாவது பிரச்சனையா? குழந்தை நல்லதானே இருக்கா? ஐயோ, குழந்தை நல்லதா இருக்கா. ஆனா என்ன ஆனா? குழந்தைய கடத்திட்டு போனவங்க போன் பண்ணி என்ன பணமா? பணத்துக்காக தானே கடத்துறாங்க? ஆமாக்கா, பணமன மச்சான் பணத்தை கொடுத்து குழந்தைய மீட்டு வந்துட்டாரு. மீட்டுட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் இப்பவே வரேன். அக்கா, மச்சான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. ஆமா, நான் சாட்சி சொல்லிட்டேன்ல, அவருக்கு கோபம் வரதான் செய்யும். அது இல்லக்கா. எங்க பாரு, நான் அவளை ஒரே ஒரு தடவை பார்க்கணும். அதுக்கு அவர் சம்மதிக்கிறாரு. இப்ப கேளு. அதை இப்ப என்னால கேட்க முடியாதுக்கா. இப்ப கூட அவருக்கு தெரியாம ரூமுக்குள்ள ஒளிஞ்சிட்டு போன் பண்றக்கா. சரி, நான் உடனே அங்க வரேன். இல்லக்கா, அது வந்து என்ன சொல்ற, என்ன வர வேணாக்கா. மச்சான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. பரவாயில்ல, சொன்னா கேளுக்கா. ஒரே ஒரு தடவை நான் அவளை எட்ட நின்னாவது பாத்துட்டு போறேன். அக்கா, சொன்னா கேளுக்கா. அக்கா ப்ளீஸ், சொன்னா கேளுக்கா. அக்கா. அப்பா, நான் அவர் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். நானும் வருமா இருமா. படுபாவிங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. குழந்தை பயந்து பயந்து இப்படி ஆயிடுச்சு. சாப்பிடுறா, ஒரே ஒரு வாய் சாப்பிடுறா. பாரதி, பாரதி, ஐயோ பாரதி, ஐயோ செல்லம், எப்படி இருக்க? ஐயோ பாரதி, செல்லம், எப்படிமா இருக்க? அப்பா, பாரதி கிடைச்சிட்டாப்பா. நான் கும்புற தெய்வம் என்ன கைவிடல. என் பாரதி கிடைச்சிட்டா. பாரதி, எங்கடி என்ன? எங்க இருந்தா? எப்படி கூட்டிட்டு? என்னங்க, எதுக்கு வந்தீங்க? பாரதி கிடைச்சிட்டா இல்ல? வெளியே போங்க. மாப்பிள்ள மாமாங்கிற உறவுலாம் அந்த ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சொந்தம் கொண்டாட யாரும் இங்க வர வேண்டாம். கலைவாணி, வந்தவங்களை வெளியே போக சொல்லு. மாப்பிள்ள மாமாங்கிற உறவு வேணா இல்லாம ஆயிடலாம். ஆனா தொப்பில் கூடிய உறவு மாப்பிள்ள, அது எப்படி இல்லாம ஆயிடும்? முதல்ல குழந்தைய பெத்த அம்மா கிட்ட கொடுங்க. எப்படியா கொடுப்பா? அவ்வளவு தூரம் சொல்லி கோர்ட்ல ஏறி சாட்சி சொல்லியிருக்கா. அப்பயே போச்சியா வரவு போய. என்னங்க இது? நான் என்ன பொய் சாட்சியா சொன்னேன்? நான் யாருக்காக சாட்சி சொன்னேன்? என் அண்ணன் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஸ்னேகா. நான் உண்மையை தானுங்க சொன்னேன். அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? சொல்லிட்டல்ல, கிளம்பு. குழந்தைக்கும் உனக்குமான உறவு இதோட முடிஞ்சு போச்சு. போயிடு. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சித்தப்பா, நான் யார் கூடவும் பேச விரும்பல. போக சொல்லுங்க அவளை. என்ன பார்த்து பேசுங்க. ஏன் என்ன பார்த்து பேச மாட்டேன்றீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம தான் நமக்குள்ள இவ்வளவு பிரிவு ஆயி போயிடுச்சு. என்ன பார்த்து பேசுங்க. என் கண்ணை பார்த்து பேசுங்க. எனக்கு என்ன பயம்? நேருக்கு நேராவே பேசுறேன். ஓ, மரியாதை போயிடு. அதான் சொல்றா இல்ல, போயம்மா. நீங்க பேசாதீங்க. இது எனக்கும் என் புருஷனுக்கும் நடக்கிற பிரச்சனை. தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க. நான் பேச விரும்பல. போயிடு. சரி, பாரதிய கொடுங்க, நான் போறேன். பாரதிய கொடுங்கன்னு சொன்னா எப்படி எப்படி கொடுப்பேன்? கடத்தல்காரங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து என் உயிரை பணைய வச்சு கொண்டு வந்திருக்க பாரதிய தர முடியாது. இங்க இருந்து போயிடு. யாருங்க குழந்தைய கடத்தினது? வேற யாரு? தவசியோட ஆளுங்க தான். கடத்துறது என்கிட்ட. ஆனா உங்களை கான்டாக்ட் பண்ணி இது எப்படிங்க நம்புறது? அப்படின்னா நாங்களே குழந்தைய கடத்தி வச்சுட்டு உங்ககிட்ட போய் சொல்றேன்னு சொல்றீங்க? பாத்தீங்களா பாத்தீங்களா சித்தப்பா, என்ன பேசுற பாத்தீங்களா? மனசாட்சிய
கோர்ட்ல கழட்டி வச்சுட்டு வந்துட்டான். அதானே நாங்க கடத்தி உண்மையில பழி போட்டு நாங்க என்னமா சாதிக்க போறோம்? அண்ணி, அண்ணா 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தது உண்மைதான் அண்ணி. பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த படுபாவிங்க குழந்தைங்க கிட்ட கொடுத்தாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் கலைவாணி, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல? என்னைய கூட கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்ல? உன்கிட்ட சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? உடனே போலீஸ்க்கு போன் பண்ணிருப்ப. குழந்தையோட உயிருக்கு ஆபத்தா இருக்கும். ஏங்க இப்படி விதண்டவாதமா பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? பாரதிய பெத்தது நான் தாங்க. அவ காணா போனதுல நான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழைச்சது அது எனக்கு மட்டும் தாங்க தெரியும். சாட்சி சொன்னேன்னு எல்லாரும் சொல்றீங்களே. நாளைக்கே எவனாவது குழந்தைய கடத்தி வச்சு உன் புருஷனை கொலை பண்ணிட்டு வான்னு சொன்னா நான் செஞ்சிட முடியுமா? இதே பாரதிக்காக நான் கொலைக்காரியா மாற நீங்க ஒத்துக்குவீங்களா? நான் இப்ப பாரதிக்கு அம்மாவா? நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே என் அண்ணன் தானுங்க. அவர் போட்ட உயிர் பிச்சைல தானே நான் இப்ப எல்லாரும் முன்னாடி நான் நிக்கிறேன். அவருக்கு நான் துரோகம் பண்ணிருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுங்க. அண்ணனா பெத்த குழந்தையான் வந்தப்ப நீ ஒரு தாயா நடந்துக்கல. உன் அண்ணனுக்கு தங்கச்சியா தான் நடந்துகிட்ட. இங்க பார், இனிமே இந்த குழந்தைக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. போ, போயிடு. முடியாது. அப்ப பாரதி எனக்கு சொந்த இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அப்படி சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு மட்டும் இல்ல, பெத்த தாய அவ புள்ள கிட்ட இருந்து விலகி நிக்க சொல்றதுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே உரிமை கிடையாது. என் பாரதியை கொடுங்க. முடியாது. நீங்க கொடுங்க. கொடுக்க முடியாது. குழந்தையை என்கிட்ட கொடுங்க. நீங்க கொடுங்க சொல்றல. இப்ப பாரதி இல்லாம நான் இங்க போக மாட்டேன். நான் செத்துருவேன். நான் போய் சொல்லல, நான் நடிக்கல. சத்தியமா சத்தியமா செத்துருவேன். அண்ணா, என்னென்ன பேசுறீங்க? அண்ணி, இப்பவே செத்துருவேன். உண்மைதான் சொல்றேன். செத்துருவேன் செத்துருவேன் செத்துடுவேன் செத்துடுவேன்னு சொல்றீங்களே, ஒரு தடவையாவது வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லிருக்கீங்களா? எங்க என்ன வாழ வெட்டீங்க? உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா சாவடிச்ச. இப்போ என் பாரதி என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன ஒரேடியா கொல்ல பாக்குறியா? விடமாட்டேன். நான் என் பாரதியை தரமாட்டேன். என் பாரதியை உனக்கு கொடுத்துட்டு உன்னை நான் ஜெயிக்க விட மாட்டேன். ஜெயிக்கிறதா? உங்களை ஜெயிக்கிறதா? அந்த போட்டி நமக்குள்ள இருக்கா? இல்ல, இப்ப சொல்றேங்க. இப்ப கூட நான் கோர்ட்டு கேஸ்னு போனா அடுத்த நிமிஷமே பாரதி எனக்கு தான். ஆனா அத நான் செய்ய மாட்டேன். பெத்த குழந்தைய பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனைன்னு பெத்த தாய்க்கு மட்டும் தாங்க தெரியும். உங்களுக்கு எல்லாம் புரியாது. ஜெயிச்சிடுவேன் ஜெயிச்சிடுவேன்னு சொல்றீங்களே, சரிங்க, நீங்க ஜெயிச்சதாவே இருக்கட்டும். ஆனா ஜெயிச்சது உங்க வரட்டு கௌரவங்க, என்னுடைய பாசத்தை இல்ல. ஆனா ஒன்று மட்டும் சொல்றேங்க, பாரதியை எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நான் வந்து பாப்பேன். அது யாராலையும் தடுக்க முடியாது. நான் வரேன். வகுப்பு போல செல்லம்மா, பாரதி கூப்பிடுறப்பா. பாருமா, கூப்பிடுறப்பா. சரி சரி, அழாத. அழக்கூடாதுன்னு அழக்கூடாது. அப்ப நான் இருக்கேன்ல, அழக்கூடாது. பிரச்சனை செல்லம்மா, என்ன மன்னிச்சிருமா. 2 குழந்தையும் பிரிச்சு நீ இப்படி தவிக்கிறிய, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலங்கிற ஆதங்கம்மா. என்ன மன்னிச்சிருமா. விடுங்கப்பா. பாரதிய நம்ம கண்ணால பார்த்துட்டோம். அது போதும். அந்த சந்தோஷம் எனக்கு போதும்ப்பா.
எப்பா எனக்கு பாசமே இல்லைன்னு அவர் சொன்னார். அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. விடுமா, அதே நினைச்சிட்டு இருக்காதுப்பா. நாங்க போகும்போது பாரதி எவ்வளவு அழுதா. அது பார்க்கும் போது என் உடம்புல இருக்கிற உயிரை யாரும் பிடுங்கி தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா உன்னை கவனிச்சிங்களாப்பா? என்னப்பா? அவருக்கு பாரதி மேல இருக்கிற பாசத்தை விட என் மேல இருக்கிற கோபம் தான் அவருக்கு ரொம்ப அதிகம். அந்த வைராகியத்துல அவர் பொண்ண நல்லா வளர்ப்பார். நீங்க பாருங்க. நீ கவலைப்படாதப்பா, குழந்தை நல்லபடியாவே வளருவாமா. ஆமா. ஏப்பா, நான் ஒரு நல்ல அம்மா இல்லைங்கிற நினைப்பிலே அவ வளர்ந்துடுவாள? என்னப்பா நீ சொல்ற? பாரதி யாரு? நீ பெத்த பொண்ணுமா. கண்டிப்பா அவ உன்னை புரிஞ்சுக்குவாமா. நீ கவலைப்படாத. போன் அடிக்குது. யாருமா? சிவரஞ்சனி. ஹலோ, உங்களோட குழந்தை பாரதி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? மேடம், பாரதி கிடைச்சிட்டா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, எப்படி? யார் கூட்டிட்டு வந்தாங்க? அவ அப்பாவும் சித்தப்பாவும் தான் போய் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படியா? நான் விசாரிச்சு சொல்றேன். குழந்தைக்கு எடுத்து பாத்துக்கோங்க. சரி மேடம். நான் உங்களை அப்புறமா கான்டாக்ட் பண்றேன். சரி. கவலைப்படாத பச்சல்லப்பா. ஐயோ. ஹலோ சார், நான் டிராவல் ஏஜென்சில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. சார், நீங்க சிங்கப்பூர் போறதுக்காக தனலட்சுமி ஈஸ்வரமூர்த்திங்கிற பேர்ல பாஸ்போர்ட் கொடுத்திருந்தீங்கல்ல? ஆமா. அதுக்கு விசா வந்துருச்சுங்க சார். நீங்க வந்து பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க சார். இப்பயே வரட்டுமா? இல்ல இல்ல, ஈவினிங் வந்து வாங்கிட்டு போங்க சார். ஈவினிங்கா? ஆமா சார். சரி சரி, நீங்க ரெடி பண்ணுங்க, நான் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன். ஓகே. என்னடா இந்த நேரம் பார்த்து எல்லாரும் வீட்டில் இருக்காங்க. சரி, வெளியே போகலான்னு சொன்னால் ஆளாளு கேள்வி கேட்டே கொண்டு விடுவானுங்க. எவனையாவது வம்பு இழுத்தாவது வெளில போயிட வேண்டியதுதான். பத்மனி பத்மனி. அம்மா கலைவாணி, வயிறு பசிக்குதுமா, கொஞ்சம் சாப்பாடு போடு. என்ன ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்க? இப்போ என்ன நடந்து போச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? இதை பார், நீ எதையாவது சொல்லி வடமலை மனசை கலைச்சிடாத. நியாயமா பார்த்தா நம்ம சந்தோஷமா இருக்கணும். நாம ஜெயிச்சிருக்கோம்மா, அப்புறம் என்ன? போ போ, போய் சாப்பாடு எடுத்து வை, நான் கை கழுவிட்டு வரேன். அப்பா, சண்முகா சாப்பிடுங்க, இதோ வந்துடுறேன். மாமா சாப்பிட வாங்க. எனக்கு வேணாம். ஏன் வேணா? சாப்பிடுற நிலைமையில இருக்கும். செல்லம்மாக்காவை கொன்னே போட்டுருக்கலாம். அந்த மகராசி என்ன பாவம் பண்ண உங்களுக்கு? நெல்ல கொட்டான் அடிலாம் சொல்ல கொட்டான். ஒரு வார்த்தையால சாவடிச்சு அவிச்சிட்டாங்க அவங்கள. அவங்க எவ்வளவு வேதனையோட போயிட்டு இருப்பாங்க தெரியுமா? இல்ல மாமா, நான் என்ன? ஏய், உங்க சித்தப்பா சொன்னதை பெருசா ஜெயிச்சிட்டோன்னு இதுக்கு பேரு ஜெயிச்சதா? வெக்கமா இல்ல? 5 லட்சம் கொடுத்து வாங்கிட்டா அவங்களுக்கு சொந்தமாயிடுமா? இதெல்லாம் காரா பைக்கா? குழந்தைடி குழந்தை. பெத்தவங்க இல்லாத உரிமை மத்தவங்க எப்படி வந்துச்சு? ஏய், என்னடா தப்பு அவன் மேல இருக்கு, அதான் அமைதியா போயிட்டா. நீ ஏன்டா லபோதிபன் குதிக்கிற? கெடுக்கணும்னு நினைச்ச, கெடுத்துடல. ஆடு. யோ, எது வரைக்கும் முடியுமோ அது வரைக்கும் ஆடியா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, போற காலத்துல சேர்த்து வச்ச பணம் காசு வராதியா. புண்ணியம் தான் கடைசி வரைக்கும் வரும். அப்போ
நான் பாவம் பண்ணவனா? நான் பாவம் பண்ணவனா? அப்ப இதை இந்த சொல்லணுமா? குடும்பத்துக்காக நாயா பேயா உழைச்சனே, அதுக்கு நீ என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டா. நல்லா கேளுடா. ஐயோ சித்தப்பா, அவர் ஏதோ வேதனையில பேசிட்டாரு. என்ன வேதனை? என்ன வேதனைங்கிற? செல்லம்மாக்கு ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா இவர் வேதனை போடுவார். அப்போ நமக்கெல்லாம் வேதனை இல்லையா? மான ரோஷம் கிடையாதா? என்ன பேசுற? ஆளாளுக்கு செல்லம்மா பத்தி நீ இஷ்டத்துக்கு பேசாதீங்க. பேசுற, நான் கேட்டுட்டே இருப்பேன். ஏங்க, நீ சொல்றதெல்லாம் கேட்க ஆமாங்க, முடியாது. சும்மா இருங்க. சித்தப்பா, எனக்காக அவரை மன்னிச்சிருங்க. உள்ள போங்க. சாப்பாடு கையோட வந்திருக்கீங்க. போய் சாப்பிடுங்க. போங்க சித்தப்பா, போய் சாப்பிடுங்க. என்னங்க நீங்க வாசல் நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? வாங்க வந்து சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல. உங்க கோவத்தை சாப்பாடு மேல காட்டாதீங்க. சாப்பிடுங்க வாங்க. எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்றேன்ல. ஓடி உள்ள. எல்லாம் போச்சு. நம்ம நினைச்சதே நடக்கலையே. இந்த கருப்போட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி பத்மினி போய் பார்க்கலான்னு பார்த்தா இந்த கலைவாணி ஏதோ சமாதான குழு தலைவி மாதிரி தலையிட்டு மொத்தமா கெடுத்துட்டாளே. இப்ப என்ன பண்றது? இவன் வந்துட்டான். இவனை வச்சு கச்சேரி ஆரம்பிக்க வேண்டியதுதான். வடமல வாப்பா, இந்த மானங்கிட்ட சோற நீயே வந்து சாப்பிடு. ஏன் சித்தப்பா, ஏன் அப்படி சொல்றீங்க? வேற எப்படிப்பா சொல்ற? நான் இருக்கிறது தானே சொல்றேன். இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை? இப்ப என்ன நடந்தது? அவன்தான்ப்பா அந்த கருப்பு போய் அவ்வளவு பேச்சு பேசுறான். நாமெல்லாம் சேர்ந்து அவங்க அக்கா செல்லம்மாவை படாத பாடுபடுத்திட்டோமா. இத பாருப்பா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனிமே இந்த வீட்டுல இருந்தா எனக்கு மரியாதை இருக்காது. நான் ஐயோ கிளம்புறேன். சித்தப்பா, பாதி சாப்பாடு என்ன பாருமா, இவ்வளவு நாளா இந்த வீட்டுல நான் சோறு சாப்பிட்டேன் பாரு. அதுக்கே என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். ஏதோ பாதியோட விட்டுட்டு போறேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. சித்தப்பா, என்ன இது? நீயும் எத்தனையோ வாட்டி என்ன தடுத்திருக்க. இந்த தடவை என்ன தடுக்காது. என்ன மன்னிச்சு. நீ நானும் ஒரே ரத்தம் பா. என்ன இருந்தாலும் கருப்பு வேற ஆள் தானே. அவன் செல்லம்மா பக்கமே பேசியிருக்கான். அப்ப நம்ம பண்றதெல்லாம் தப்பா? இருங்கடா. நான் என்ன கொடுமைக்காரனா இல்ல கொலைகாரனா? வயசுல பெரியவன் கூட பார்க்காம நாசமா போயிடுவேன்னு என்ன பார்த்து சொல்றான்டா. என்ன பார்த்து சொல்றான். என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கு தெரியுமா? ஐயா வேணாம், ஐயா வேணாம். நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். என் ஆளை விடு. இத பாரு, பொண்ணு கொடுத்த இடத்துல 4 நாளுக்கு மேல தங்கினா மரியாதை போயிடும். நம்ம ரொம்ப நாளா தங்கிட்டோம்ப்பா. அது நல்லது இல்லப்பா. ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். முதல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு முதல்ல கிளம்பு. அவ்வளவுதான் சொல்லுவேன். நில்லுங்க சித்தப்பா. அப்போ அண்ணாக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா உங்க திட்டமா? அதுல என்ன தப்பு? வாழ்க்கையில அவனுக்குன்னு ஒரு துணை வேணாமா? சித்தப்பா, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசாதீங்கன்னு. கட்டின பொண்டாட்டிய பிரிஞ்சு கை குழந்தைய வச்சுக்கிட்டு நீயும் எவ்வளவு நாளைக்கு கஷ்டப்படுவேன்? காலகாலத்துல உனக்கு ஒரு நல்லது நடக்க வேணா? ஐயோ சித்தப்பா, நான் இத பார், உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சும்மா கலைவாணி, இத பார், நீயும் அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார். அதுலயும் அடக்க ஒடுக்குமா புருஷன் பேச்ச கேட்கறவளா பார். ஏன்னா ஏற்கனவே பெரிய சூடு பட்டிருக்கும். மறுபடியும் அந்த தப்பு பண்ண வேணாம். வரம்பா. அடாடாடாடா, இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள போதும் போதும் ஆகி போகுது. தனத்தை பார்க்கலாம்னு பார்த்தா இவங்களோட பெரிய தொல்லையா போச்சு. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பி தனத்தோட சிங்கப்பூருக்கு பிளைட் ஏறி அங்க போய் ஜாலியா செட்டில் ஆயிடணும். இங்க இருந்தோம் நம்ம தலை வெடிச்சிடும்டா சாமி. சித்தப்பா. என்னப்பா? நீங்க இப்ப போய் தான் ஆகணுமா? ஆமாப்பா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். சித்தப்பா, நான் சொல்றது கொஞ்சம் வேணாம்ப்பா, என்ன சமாதானப்படுத்தாத. நான் போறேன். சித்தப்பா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, எனக்காக. இத பாருங்க, யார் மேல தப்பு நான் பேச வரல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். அன்னைக்கு நான் அனாதையா கோயில்ல மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தப்போ கருப்பு தான் நான் இருக்கேன் மச்சான், உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன், என் வீட்டுல வந்து இருங்கன்னு சொல்லி என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. இத பாருங்க, இப்ப நம்ம வெளியே போயிட்டா அவர் மனசு நோகாதா? அவரை விடுங்க. என் தங்கச்சி கலைவாணி, அவ மனசு எவ்வளவு நோகம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத பாரு, உண்மையில கோவமோ இந்த வீட்டு மேல கோவமோ எனக்கு எதுவுமே இல்லப்பா. நான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் உடம்பு சரியில்லாம ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா. என்ன ஒரு மாசம் வந்து இருறான்னு சொன்னான். நான் போயிட்டு வந்துடுறேன். சித்தப்பா,
உங்களை நம்பி தானே நான் இந்த ஹோட்டல் வேலை திறப்பு விழா எல்லாமே வச்சிருக்கேன். இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு போன் அடி உடனே வந்து இங்க நிக்கிறேன். இத பாருப்பா, நான் தான் இங்க இருந்து போறேன், ஆனா என் மனசு இங்க தான் இருக்கு, புரியுதா? என்ன இது? நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன்ப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதை ஜாக்கிரதை, உடம்பு பாத்துக்கோ. நீங்க தானே வடமொழியோட சித்தப்பா? ஆமா. ஏன்? அப்ப சரி, வந்து வண்டியில இருங்க. நான் சித்தப்பா இல்ல, நான் சித்தப்பா இல்ல. யோ, என்ன எங்க கிட்ட விளையாடுறியா? கான்ஸ்டபிள், இவர் இப்படி எல்லாம் கூப்பிட்டா வலிக்கு வர மாட்டாரு. ஏசி மேடத்துல கூட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சோம்னா அப்பா வலிக்கு வருவாரு. கூட்டு போயா சார், வாங்க போங்க. அப்படியா? சார், ஐயா வரணும். ஐயா வரணும். வாங்க. நான் வர மாட்டேன். வாங்க சார். எந்த காரணம் சொன்னா கேளுங்க. வாங்க. நான் வர மாட்டேன். சார், நீங்க அங்க பேசுங்க. வர மாட்டேன். சித்தப்பா, சார், வாங்க. சித்தப்பா. என்ன காப்பாத்து. என்னாச்சு? இத பாருப்பா, என்ன சொல்லுப்பா. உன் பொண்டாட்டி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாப்பா. என்ன? குழந்தைய விட்டுட்டு போற மாதிரி போயிட்டு பின்னாடியே போலீஸை ஏவி விட்டுருக்காப்பா. இவங்க என்ன கூப்பிடுறாங்கப்பா, என்ன ஏதுன்னு கேளுப்பா. என்ன இன்ஸ்பெக்டர் சார், ஏன் சித்தப்பா கூட்டு போறீங்க? சார், இவரை மட்டும் இல்ல, உங்களையும் சேர்த்தா ஏசி மேல கூட்டு வச்சிருக்காங்க. நீங்களும் வாங்க. ஆப்பு எனக்கு மட்டும்தான் நினைச்சேன், உனக்கும் சேர்த்தானா? கட்டின புருஷனையே போட்டு கொடுத்துட்டானா? சபாஷ். நடக்கட்டும் நடக்கட்டும். சார், ஏசி எது கூப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? குழந்தை சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக உங்களை கூட்டு வர சொன்னாங்க. சார், என் குழந்தை தான் கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன விசாரணை வேண்டியிருக்கு? சார், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏசி மேடம் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. தயவு செய்து எங்களோட கோஆபரேட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எங்களோட போலீஸ் ஃபோர்ஸை காட்ட வேண்டியதா இருக்கும். பாத்தியா? அவளை பத்தி தெரிஞ்சுக்க. அவளுக்கு குழந்தை முக்கியம் இல்ல, என் மானத்தை வாங்கணும், அதான் முக்கியம். சித்தப்பா, வாங்க போயிட்டு வரலாம். ஏசி எது கூப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சிட்டு வரலாம். எங்கடா போயிட்டு வருது? உள்ள கூட்டிட்டு போய் கம்பி என்ன வச்சா என்ன பண்றது? ஏன் எதுக்கு பயப்படுறீங்க நீங்க? நம்ம என்ன தப்பா பண்ணிருக்கோம்? வாங்க வாங்க போலாம். இரு சார், வாங்க சார். வாங்க சார். வாங்க சார், போங்க. வாங்க. ஓகே சார், பந்தோபஸ்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க வரி பண்ணாதீங்க. தேங்க்யூ சார். நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையே. போன் பண்ணது யாரு? பணத்தை யார்கிட்ட கொடுத்தீங்க? குழந்தைய எங்க வச்சிருந்தாங்க? இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஒண்ணு விடாம பதில் சொல்லுங்க. அதான் உங்க 2 பேருக்கும் நல்லது. உண்மையை மறைச்சா குழந்தை கடத்தலுக்கு துணை போனதா உங்க மேலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கும். மேடம், தொலைஞ்சு போன என் பாரதிய நியாயமா பார்த்தா நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கணும். இப்ப வந்து குழந்தை எப்படி கிடைச்சது, எங்க கிடைச்சதுன்னு குற்றவாளி மாதிரி விசாரிக்கிறீங்க. இது நியாயமே இல்ல மேடம். மேடம், நான் இங்க இருக்கணுமா? குழந்தை வடமொழியோடது, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒன்னா வெளியே இருக்கேன், நீங்க அவங்ககிட்ட விசாரிங்க. உக்காருங்க. வடமலை, எல்லா வழியிலும் நாங்களும் குழந்தையை தேடிக்கிட்டு தான் இருந்தோம். அந்த கடத்தல்காரங்க போன் பண்ணாங்களே, அப்பவே எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு பணத்தை கொடுத்து குழந்தைய மீட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. எது தப்புங்கிறீங்க? இத பாருங்க மேடம், எனக்கு என் குழந்தை முக்கியம்னு பட்டுச்சு, பணத்தை கொடுத்து மீட்டு வந்தேன். இது தப்புன்னா இதுக்காக என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்களோட குழந்தை கடத்தப்பட்டிருக்கு. அந்த குழந்தைய பணையமா வச்சு செல்லம்மாவை போய் சாட்சி சொல்ல சொல்லி ஒரு கும்பல் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க யாரோ ஒருத்தங்க போன் பண்ணாங்க, 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டாங்கன்னு பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கிட்ட சொல்லிட்டு போகணும்னு உங்களுக்கு தோணலையா? என்னோட இன்னொரு குழந்தைய எப்படியாவது தேடி கண்டுபிடிங்கன்னு இந்த இடத்துல தானே வந்து நின்னீங்க. அப்ப ஏக உதவி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, இப்ப தேவைப்படலையா? புரிஞ்சிருச்சு மேடம். அந்த செல்லம்மா சொல்லி தானே இப்படி விசாரணை நடக்குது. நடக்கட்டும், என்ன ஆனாலும் நான் என் குழந்தையை விட்டு தர மாட்டேன். Stop it. குழந்தைய வச்சுக்கிறது அம்மாவா அப்பாவான்றது அது உங்க பர்சனல் விஷயம். அதுல நாங்க தலையிடவும் மாட்டோம். இன்னொரு விஷயம், செல்லம்மா உங்க மேல எந்த கம்ப்ளைண்டும் கொடுக்கல. வீணா உங்க மேல பழி போடாதீங்க. 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு குழந்தைய திரும்ப கொடுத்துட்டாங்க. நாளைக்கு இன்னொரு குழந்தைய கடத்துவாங்க. இது நிக்காது, தொடர்ந்துகிட்டே இருக்கும். உங்களோட இன்னொரு குழந்தைய நாங்க தேடிக்கிட்டே தான் இருக்கோம். அந்த குழந்தை கிடைக்கணும்னா
இந்த கும்பலை பிடிக்கணும். உங்கள மாதிரியே தான் நிறைய பேர் குழந்தைய தொலைச்சிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குரூப்பை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை என்கிட்ட சொல்லுங்க. இதுல கடத்தல் சம்பந்தப்பட்டவங்க யாராவது இருக்காங்களான்னு பார்த்து சொல்லுங்க. இதுல யாரும் இல்ல மேடம். சரி, தேவைப்பட்டா நீங்க எப்ப வேணாலும் வர வேண்டியது இருக்கும். சரி. வெளியூர் எங்கேயாவது போறதா இருந்தா இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. சரிங்க மேடம். இப்ப கிளம்புங்க. வரோம் மேடம். வினோத், சார் மேடம் உங்களை கூப்பிடுறாங்க. ஏப்பா உன்னை கூப்பிடுறாங்களா? அவர் கூப்பிடல, உங்களை தான் கூப்பிடுறாங்க. வாங்க. என்னையா? நான் எதுக்கு? தெரியல சார், மேடம் கூப்பிடுறாங்க. வாங்க. வரம்ல, நீ கூட வரியா? சார் அவரை கூப்பிடல, உங்களை மட்டும் தான் கூப்பிட்டாங்க. வாங்க வாங்க சார். வரம்பா. வாங்க. மேடம் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாரு. நான் ஒரு தப்பும் பண்ணல, என்னையும் கூப்பிட்டீங்க. உங்க பேக் தானே? ஐயோ, பேக்ல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. எப்படி வந்ததுன்னு கேட்டா என்னத்த சொல்றது? ஹலோ, ஆ, ஆ, உங்களோட தானே? ஆ, 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 ஆ. எடுத்துக்கிட்டு போங்க. வரம்மா. ஒரு நிமிஷம். ஆஃப்டர் ஆல் ஒரு பேக்கே உங்களால ஒழுங்கா பாத்துக்க முடியல. இதுல செல்லம்மாவோட குழந்தைய பாதுகாப்பா வளர்க்க போறீங்களோ? போங்க போங்க. செல்லம்மா, என்னம்மா ஏமா அழற? ஆமா, என்னது கையில? இல்ல, இதெல்லாம் பாரதியோட ட்ரெஸ் பா. ஒரு நாளைக்கு 5-6 தடவை ட்ரெஸ் மாத்துவா. புது ட்ரெஸ் வேணும்னு அடம்பிடிப்பா. அதான் இதெல்லாம் கொடுத்து விடலான்னு. அதெல்லாம் கொடுத்து விட்டுலாமா, ஒன்றும் கவலைப்படாதம்மா. கலைவாணி பாரதிய நல்லா பாத்துக்குவா, அதை நினைச்சு நீ அழாத. செல்லம்மா, செல்லம்மா. சோழ அண்ணன் வந்திருக்காங்க போல இருக்கு. சரி, நீ வச்சுட்டு வா, நான் போறேன். செல்லம்மா. வாங்கடா. அப்பா, குழந்தை கிடைச்சிட்டாளா? எங்க? ஆமா ஆமா, கிடைச்சிட்டா. செல்லம்மா, பாரதி எங்க? நான் போய் உங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்க பாரதி? எங்கக்கா பாரதி? செல்லம்மா, என்ன பேசாம இருக்க? எங்க பாரதி? இப்ப எதுக்கடா குதிக்கிறீங்க? வடமலை பாரதிய கடத்தல்காரங்கிட்ட மீட்டு வந்துட்டாரு. இப்ப பாரதி மாப்பிள்ளை கிட்ட தான் இருக்கா. ஓஹோ, அதான் அக்கா பேசாம இருக்காங்களா? அண்ணா வாண்ண போய் குழந்தை தூக்கிட்டு வரலாம். நில்லுங்க. வேண்டாம், பாரதி அவர்கிட்டயே இருக்கட்டும். என்ன செல்லம்மா பேசுற? அந்த ஆள்கிட்ட ஏன் பாரதி இருக்கணும்? டேய், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நானும் செல்லம்மாவும் வடமலை வீட்டுக்கு போயிட்டு தான் வர்றோம். பாரதி அங்கே இருக்கட்டும்னு செல்லம்மாவும் முடிவு எடுத்துட்டா. எனக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு.
நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பாரதிய கலைவாணி நல்லபடியா பாத்துக்குவா. எனக்கு அது எனக்கு ஒன்றும் சரியா பல்ல. மாமா ஏதாவது குழந்தைய தரமாட்டேன்னு கொஞ்சம் சொல்லுங்க. வாய் மூடுறியா? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசாத. குழந்தை காணாம போய் 3 நாள் ஆச்சு. அப்ப எங்க போனீங்க? பாரதியை கண்டுபிடிக்க நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப குழந்தை கிடைச்ச உடனே எல்லாரும் வந்திருக்கீங்க. இப்படி கோபத்துல தாம் தூம் குதிச்சா எல்லாம் சரியா போயிடுமா? என்ன செல்லமா பேசுற? குழந்தைய தவசி கடத்திட்டான்னு போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்குல்ல, நாங்களும் தான் தேடிட்டு இருந்தோம். கிழிச்சேங்க. டேய், தவசிக்கு மூளை குழம்பி போயிடுச்சுடா. அந்த தவசியோட அடியாள யாரோ தான் குழந்தைய கடத்தி வச்சுட்டு மாப்பிள்ளை கிட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் குழந்தையே விட்டுருக்கான். ஏப்பா 5 லட்சம் ரூபாய் என்னப்பா பெரிய அமௌண்ட்? அதை தூக்கி போட்டு குழந்தைய தூக்கிட்டு வர வேண்டியது தானே? என்னென்ன பேசுறீங்க? அவ என்ன பொம்மையா காசை விட்டு எறிஞ்சு வாங்கிட்டு வரதுக்கு? நான் பெத்த குழந்தை. பாரதி யார்கிட்ட இருக்கா? என் புருஷ கிட்ட தானே இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு? மணியரசு, இப்ப செல்லமாக்கத்தான் மூளை குழம்பி போய் கிடக்குது. வடமலையிட்ட போய் குழந்தைய கேட்போம். தாரலைன்னு சொன்னான் வையே, 2 காட்டி குழந்தைய தூக்கிட்டு வருவோம். இல்லைங்கடா முட்டா பசங்களா, நம்ம குடும்பம் எப்பவுமே இப்படிதான்டா சீரழிஞ்சு போகுது. எப்ப பேசணுமோ அப்ப பேசாதீங்க, எப்பெல்லாம் பேசக்கூடாதோ அப்ப வந்து பேசுங்க. பாருங்கடா, குழந்தைய காணாம என் மக எவ்வளவு பாடுபட்டான்னு எனக்கு தாண்டா தெரியும். சோறு தண்ணி இல்லாம கிடந்தாடா. சினிமால வர்ற போலீஸ் மாதிரி கடைசி நேரத்துல வந்து பிடிச்சோம் கவுத்தோன்னு குதிச்சா எல்லாம் சரியா போயிடுமா? வந்துட்டானுங்க பேச. அண்ணே, ஆத்திரப்படாம கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நான் செஞ்சது சரின்னு உங்களுக்கு புரியும். மணியரசு, நான் உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நான் எது செஞ்சாலும் யோசிச்சுதான் செய்வேன், அவசரப்பட மாட்டேன். சரி, கொஞ்சம் இருங்க, டீ போட்டு வரேன். ஹலோ, சொல்லுங்க, நான் தான் பேசுறேன். என்னது? நிஜமாவா? அப்படியா? சரி. அப்பா, என்னம்மா? என்னாச்சு செல்லமா? அண்ணனுக்கு நினைவு திரும்பிச்சு. கண்டுபிடிச்சிட்டாரா? இனிமே அவர் உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னா டாக்டர் சொல்லிட்டாங்களா? ஐயோ கடவுளே, காப்பாத்திட்ட பையனை காப்பாத்திட்ட. நானும் மணியரசு முன்னாடி போறோம், நீ செல்லமா கூட்டு. ஐயோ கடவுளே, ஐயோ. செல்லம்மா, பாரு செல்லம்மா, உங்க அண்ணன் கண்ணு முழிச்சிட்டாரு. அண்ணே, ஆண்டவன் நம்மள கைவிடல செல்லம்மா. இனிமே பயமே இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாரு. பாரு. அண்ணே, எல்லாத்தையும் இழந்துட்டு தனி மரமா நின்ன, எங்க உங்களையோ எழுதுன்னு பயந்து போன என் உசுறு திரும்பி வந்துருச்சு. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. செல்லம்மா, அழாத செல்லம்மா. ஐயோ, அவருக்கு ஒண்ணும் இல்ல செல்லம்மா, டாக்டரே சொல்லிட்டாங்க. பாரு, நீ அழுத அவர் மனசு கஷ்டப்படும், அதுக்கப்புறம் நானும் அழற மாதிரி ஆயிடும். அழாத செல்லம்மா. அண்ணே, எனக்காக உயிர் கொடுக்க துடிச்சிக்கல, உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா சார் இப்பதான் கண் முழிச்சிருக்காரு. நீங்க எல்லாம் கூட்டமா இருந்தீங்கன்னா அவருக்கு டிஸ்டர்ப் ஆகும். நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். ப்ளீஸ்மா, போங்கம்மா.
ஏன் செல்லம்மா, பாரதிய உன் புருஷன் புடுங்கி வச்சுட்டு தரமாட்டேன்னு சொல்றாராமே, உண்மையா? மணியரசு சொன்னான். செல்லம்மா செல்லம்மா, உன்னை நான் என்னமோன்னு நினைச்சிட்டேம்மா. தைரியமா சாட்சி சொல்லி நம்ம குடும்பத்தோட ஜென்ம எதிரிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டேம்மா. உங்க அண்ணனை புழக்க வச்சுட்டேம்மா. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா. நீ ஜெயிச்சிட்டேம்மா, ஜெயிச்சிட்ட. சம்பந்தியம்மா, நாங்க ஒன்னும் ஜெயிக்கல. வடமலை கிட்ட இழந்துட்டு வந்து நிக்கிறோம். ஏதோ எரிகிற இடத்துல புடுங்குற வரைக்கும் லாபங்கிற மாதிரி பாரதி அக்காட்ட இருந்து மாமா தூக்கிட்டு போயிட்டார். நான் போய் தூக்கிட்டு வரேன்னு சொன்னேன். அக்கா வேணான்னு தடுத்துட்டாங்க. ஏன் செல்லம்மா? அண்ணன் இப்ப முடிச்சிட்டார்ல, அது போதும். பாரதி ஒரு நாள் கண்டிப்பா என்கிட்ட திரும்பி வருவா. அப்பா வேலை இருக்கு, போயிட்டு வரேன். ஏன் தானே இன்னைக்கு தானே அந்த ஆளு எனக்கு பணம் தரேன் சொல்லியிருந்தாரு. அப்படியா? இன்னும் ஆளை காணோம். வாங்க மாப்ள. சொன்ன வாக்க காப்பாத்துறது தான்டா என் பரம்பரை. அதே மாதிரி நீயும் கொடுத்த வாக்க காப்பாத்தணும். என்ன பங்காளி மினுமினுக்கிற? இந்த பங்காளி பேல்பூரி பானிபூரின்னு கொன்னே போடுவேன். இன்னையோட இந்த உறவு முறையை நிறுத்திக்கோ. சரி, நீ பணத்தை கொடு, நான் நிறுத்திக்கிறேன். நான் உனக்கு பேசுறது 3 லட்சம். ஆனா நான் உனக்கு 4 லட்சமா தரேன். இத வாங்கிக்கிட்டு இந்த ஸ்டேட் பக்கமே நீ வரக்கூடாது. ஐயோ, இங்க வாயா. ஐயோ, அசத்திட்டா என்ன மாலு. தானோ பூரா புது நோட்டியா? இனிமே இந்த 8 வயசுல தாலி கட்டினவனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாம 2 பேர் மட்டும் சந்தோஷமா இருப்போம். பங்காளி, டேய், உள்ள போய் பேசுறதுக்கு கூட்டிட்டு போறேன்டா. அது கூட தப்பா? ஏண்டா, என் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு உன் பின்னால நாயா பைய அலையிறேன்னு என் தலையெழுத்துடா. சரி சரி, போ போ. வா. பெட்டி நிறைய பணம். ஐயோ, இவ்வளவு பணமும் எனக்கா? நமக்குன்னு சொல்றா செல்லம். உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். யாருக்கிட்டையும் சொல்லிடாதே. நம்ம 2 பேருக்கும் விசா கிடைச்சிருச்சு. நாளைக்கு விடிய காலையில எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து நாம 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிடும். சரியா? நாம மட்டுமா? அப்புறம் எங்க மாமா? அவர் இங்க தானே இருக்க போறாரு. நம்ம 2 பேரும் சிங்கப்பூர் போன உடனே அங்க இருந்துகிட்டே அவருக்கு செய்வோம். இத பார்த்தானோ, என்ன நம்பினவங்க யாரையுமே கைவிட மாட்டேன் செல்லம். எனக்கு அது தெரியாதா மாமா? சரி, முதல்ல நீங்க பாலை குடிங்க. முதல்ல நீ அவனுக்கு எடுத்துட்டு போய் கொடு. ஒரு நிமிஷம். என்ன மாமா? இந்த பாலை குடுக்கறதுக்கு முன்னாடி இதுல நான் மாத்திரைய போடுறேன். என்ன மாத்திரது? நீ நல்லா கலக்கி கொடுக்கணும். தூக்க மாத்திரை தான். நம்ம காலைல ஏஞ்சி போறதுக்கு முன்னாடி அவன் எழுந்துடக்கூடாது பாரு, அதுக்காகத்தான். இதெல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம். நீ முதல்ல போ. தனோ நல்லா கலக்கி கொடு. போ.
போட செல்லும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.